வணக்கம். வெல்கம் டு டர்ன் எக்ஸ்பர்ட் தமிழ். என் பேரு சங்கீதா எஸ் அபிஷேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அப்படின்றது இப்போ எல்லாருமே ஃபேஸ்புக்கை தவிர்த்து இன்ஸ்டாகிராமையும் நிறைய ரிலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமை நோக்கி நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்ம் புதுசா இருக்கே, நல்லா இருக்கே, இதுல நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்களே அப்படின்னு இன்ஸ்டாகிராமை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்க்கும் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்க்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸ்? இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மும் ஓன் பண்றது ஃபேஸ்புக் தானே. சோ ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா இருக்குங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ணப்ப பார்த்தோம்னா மோஸ்ட்லி அந்த கனெக்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியா உருவாக்குறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, தான் என்ன பண்றேன் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் ஃபேஸ்புக் கொண்டு வந்தது. ஆனா இன்ஸ்டாகிராம், நான் என்ன பண்றேனோ இல்ல என்னோட பேஷன் எதுவோ அத நான் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தது இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். சோ ரெண்டு வகையிலுமே எக்ஸ்பீரியன்சஸ் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் விசிட்ஸ். அதாவது இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ரொஃபைல அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. வேற ஃபேஸ்புக்ல அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா போய் போய் ஒரு தடையும் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த அந்த ரிலேட்டட் ப்ரொஃபைல், அந்த பேஜ்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட நியூஸ் ஃபீட்ல வந்துட்டு இருக்கும். அதேதான் இன்ஸ்டாகிராம்லயும். பட் ஆனா இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல போய் அடிக்கடி பாக்குற இந்த பழக்கம் உண்டு. அதே மாதிரி நீங்க ப்ரொஃபைல் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு போஸ்டா உங்களுக்கு தெரியாம கிரிட்ஸா நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு டைம் நீங்க பார்த்தாலே ஸ்க்ரால் பண்ணாமலே நிறைய கிரிட்ஸா இமேஜஸ் நீங்க பார்க்க முடியும். அவங்க என்னென்ன போஸ்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்களோ அத. சோ நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ரீச் அப்படின்றது ஜாஸ்தியா வருது. ஃபேஸ்புக்ல ஆர்கானிக் ரீச் இப்ப பார்க்கவே முடியாது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல கரெக்டான கண்டென்ட் போட்டு கரெக்டான ஹேஷ்டேக் போட்டு கரெக்டான இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தானாவே நிறைய மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனா ஃபேஸ்புக்ல அந்த சான்சஸ் சுத்தமா கிடையாது. உங்களோட ஓன் ஃபாலோவர்ஸை ரீச் பண்றதே பயங்கர கஷ்டமா இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கான்டென்ட்டும் இருக்கு. ஓகே, போட்டோ, வீடியோ, ஜிப்ஸ், ஷார்ட் வீடியோஸ், லாங் வீடியோஸ், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக்ல போஸ்ட் ஆயிட்டு இருக்கு. வெரஸ் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இட்ஸ் an image and a video platform. வீடியோஸ் கூட பார்க்கும்போது ஷார்ட்டா வீடியோஸ் நிறைய வருது. எஸ், இப்போதைக்கு ஐஜிடிவி வந்ததுனால லாங்கர் வீடியோஸும் பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஒரிஜினல் கான்டென்ட் அண்ட் நாட் கியூரேட்டட் கான்டென்ட். இன்னொரு இடத்துல இருந்து கான்டென்ட் எடுத்து மாதிரி போடுற மாதிரி இல்லாம ஒரிஜினல் கான்டென்ட் ஜாஸ்தியா இன்ஸ்டாகிராம்ல தெரியுது. அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன்லி மொபைல். ஃபேஸ்புக் மாதிரி இல்ல, இட்ஸ் ஒன்லி மொபைல். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டரா இருக்கு. மோர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு பிக்சர் தேன் டெக்ஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வரும், அதுக்கடுத்து இமேஜ் வரும் இல்லையா. வேற இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் வரும், அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வரும். சோ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இமேஜ்க்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ், அதாவது அந்த விஷுவல் கான்டென்ட்க்கு தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யூசர் பேஸ் லெஸ்ஸர் ஏஜ் குரூப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக அப்ப கொஞ்சம் வயசானவங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே இருக்காங்க. பட் அகைன் இந்த லெசர் ஏஜ் குரூப் நிறைய இருக்காங்க அப்படின்னா டஸ் தட் மீன் மோர் பிசினஸா அப்படின்னா அதுலயும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஏஜ் குரூப் லெஸ் ஆக ஆக அவங்களோட அந்த பையிங் கெப்பாசிட்டி, வாங்கும் திறன் அது கம்மியாகுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. பட் இன்ஸ்டாகிராம்ல பிசினஸஸ் நல்லா நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராம்ல இருக்க அந்த ஸ்டோரிஸ் சொல்றாங்கல்ல, 24 மணி நேரம் தான் நிக்கும். ஓகே, நம்ம ப்ரொஃபைல கிளிக் பண்ணா ஒரு ஸ்டோரி ஒன்னு என்டர் பண்ணா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது 24 மணி நேரம் தான் நிக்கும். அது ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராம்ல இன்னும் பாப்புலர். இன்ஸ்டாகிராம்ல கடைசியா பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹேஷ்டேக்ஸ் ரூலிங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி சர்ச் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் சர்ச் இஸ் பேஸ்ட் ஆன் ஹேஷ்டேக். ஸோ அதனால சரியான ஹேஷ்டேக் நீங்க யூஸ் பண்ணுனா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்கானிக் ரீச், அதாவது செலவே பண்ணாம ரீச் ஜாஸ்தியா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஹேஷ்டேக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பீப்புள் ஈவன் ஹேஷ்டேக்ஸை ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தனியா ஒரு ஹேஷ்டேக் ஃபாலோ பண்றது அப்படின்றது ஒரு காமன் பிராக்டிஸா இருக்கு இன்ஸ்டாகிராம்ல.